இண்டிகோ விமான சேவை நாடு முழுவதும் 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதனிடையே விமான சேவை ரத்தால் பயணிகளுக்கு 610 கோடி ரூபாயை இண்டிகோ நிறுவனம் திருப்பி வழங்கியுள்ளது. விமானிகள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 95% விமானங்கள் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இன்று சென்னையிலிருந்து புறப்படுகிற 50 விமானங்கள், சென்னைக்கு வருகிற 50 விமானங்கள் என மொத்தம் 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஏமாற்றமடைந்த பயணிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். நாளைக்கு மார்னிங் எனக்கு 5:25 ஃப்ளைட்டு சென்னை மும்பை ஆஃபீஸ் போகிறதுக்காக. நான் இறங்கும்போதே நான் கேட்டேன், அந்த ஃப்ளைட்டு கன்ஃபார்ம்டான்னு சொல்லி. இல்லை, சாட்டர்டே போகுது கன்ஃபார்மு. சண்டேவும் பார்த்தேன், நான் செக் பண்ணேன், அதுவும் ஷெட்யூல்டு 5:25 ஃப்ளைட்டு சென்னை டு மும்பை. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு மெசேஜ் வருது, ஃப்ளைட்டு வந்து கேன்சல்னு சொல்லிவிட்டு. அதுக்கு ஃப்ளைட்டு மாற்றியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் கால் சென்டருக்கு கால் பண்ணேன். கிட்டத்தட்ட 1/2 hour போயிட்டே இருக்குது, யாரும் எடுக்கலை. அப்புறம் வீட்டு சிறுசேரியிலேருந்து நான் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே இங்கே கேட்டேன், நான் என்ன ஆல்டர்னேட் ஃப்ளைட் இருக்குன்னா, நான் வேறு ஃப்ளைட்லாம் காட்டுது. ஆல்டர்னேட் ஃப்ளைட்டு தான் வர தேவையில்லை. இங்கே வந்து நான் கேட்டேன், இங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். நாளை காலம் எந்த ஃப்ளைட் இல்லைன்ட்டாங்க. இதேபோல டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு நகரங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். விமான நிலையத்தில் காத்து கிடக்கும் பயணிகள் விமான நிறுவனங்களின் ஊழியர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். நான் வேற ஃப்ளைட் தான் போட்டு போக முடியுது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். இது இதனிடையே விமான பயணிகளின் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இண்டிகோ விமான சேவை பாதிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், இண்டிகோ, விமான போக்குவரத்து அமைச்சகம், விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் ஒட்டுமொத்த ஒன்றிய அரசின் தோல்வியே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். 2024 ஜனவரியில் விதிமுறைகளை அறிவித்த ஒன்றிய அரசு 23 மாதங்களாக அவற்றை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றும், இதற்கு விமான போக்குவரத்து அமைச்சரகமும் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் தான் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.